எங்க இருந்து வரீங்க? பொன்னமராயிலிருந்து வரோம். பெருங்கல்தூர், பெரியானி, ஆவடி, கோயம்புத்தூர், மதாந்தபுரம், திருச்சியில. எல்லாம் இது நல்லா இல்ல நல்லா இல்ல சொல்லணும். எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா வயிறு வலிக்கும், முதுகெல்லாம் வலிக்குது, பேச்சுக்கெல்லாம் வரல.
தெளிவா பேச மாட்டான். கொஞ்சம் மூளை வச்சு கம்மின்னா அது சொல்ல வேண்டியதான். சொல்லலாம் கொஞ்சம் மூளை வச்சு கம்மின்னு பேச மாட்டீங்க. அதுதான் சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், 3 வயசு பிள்ளைக்கு இருக்கிற மாதிரிதான் இருக்கு. வளர்ச்சி வரல வரல. புரியுதுங்களா? சரி பண்ணிக்கிறேன். திரும்ப இப்படி வாழ நீ அந்த போகிற இப்படி வாழ நிகழ்த்திடா ஒரு கேள்வி பிடிச்சிருக்கோம் அனுப்பிடுவோம். அது சரியா சாப்பிடுறது இல்ல. நல்லா கேட்டீங்களா? சாப்பிடுறது அது அப்புறமா சொல் பேச்சா சரியா சாப்பிடுறது சொல்லுங்க. போன சாரி சொல்லுங்க. இந்த நாமத்தை தண்ணீரை போட்டு களை கொடுக்கல சாப்பாடு தண்ணீர் எண்ணெயில போட்டு கொடுக்கறது சாப்பாடு குழந்தைல அதுல போட்டு கொடுங்க. அந்த மூளை வச்சு கொஞ்சம் வளர்ச்சி வரும். கொஞ்சம் பேசுவான். கொஞ்சம் தெளிவு பண்ணி தரேன். கண்ணா எந்த இவரா யாரு இவர் யாருடா? அண்ணனா? இந்த பேசுறாங்க தெளிவுதான் பேசுறா? தெளிவா வராது. சின்ன வார்த்தைகள் சொல்லுவாங்க. யாரு அண்ணன்? அவங்க தெளிவாதான் சொல்றான். அவராரா நிக்கிறாரு அவரு? போதுமா? தெளிவாதான் சொல்றாங்க. போதுமா? சரி அவரு வழிக்கிறப்ப வாய் திறந்து பேச கைது கொடு. அந்த கைது அப்படியே வச்சுக்கோ. அப்படியே வச்சுக்கோ. அண்ணா தண்ணி கொடுப்பா அப்படியே குடிக்கும். அதான் கொடுப்பாரு. கொஞ்சமா குடிக்கிறேன். தெளிவா பேச சொல்றியா? இப்ப என்ன பேசுறான்? என்ன கேட்டான்? முப்பதுதான் கழிதா இல்லையா? இப்ப கழிச்சா? ஆமா. நாம உள்ள போயிச்சா? வாயத்தோட சொல்லி தத்துவா போதுமா? பேச மாட்டேன்னு சொல்றீங்களா? அப்படி குடிக்கணும். நீங்க நல்லா குடிச்சிரு போறது இத்தனை விடுவாது. இதான் இப்படி அப்படியே போற குடிச்சிரு. குடிச்சு பாரு. எந்திரி எந்திரி எந்திரி. நடந்து வேமா போ. மறுபடியும் சொல்லு. நடந்து வா போ. பள்ளிக்காரன் பாக்குறேன். போடு வேமா போடு. அப்படியே ஓடியா. சரிம்மா அவருக்கு இருக்கா? இப்ப வயிறு வலிக்குதா? இப்ப வலிக்குதா? வயிறு வலிக்குதா? வயிச்சா இருக்குதா? ஏய் வயிறு வலி இருக்கா போயிச்சா? போய் சொல்லாம வாடா உட்காரு. அழுதே சிரிக்கிறா? அழுதே சிரிக்கிறா? சிரிக்கிறா? நல்லா சாப்பிடணும்ல, நல்லா விளையாடணும்ல. சொல்லு வாய்க்கு வந்தியா? சொல்லு. இப்ப பாரு இருக்கான்னு பாரு. இப்ப இருக்கான்னு பாரு. கொஞ்சம் இருக்கா?
இதே மாதிரி ஓடணும் வளரணும் வளர்ந்து வரணும் வராது. ஆனா இந்த மாதிரி அதெல்லாம் அவ்வளவுதான். போதுமாமா தெரியும் பேச தப்பா சொல்லலாம். நீ வேலை போவியா தூங்க போறியா? எத்தனை படிக்கிற? நாளாவது போறியா? நான் பண்ற ஸ்கூலுக்கு அப்படியே சத்தமா சொல்லு. ஏன் நான் நீ போற மாதிரி வர மாட்டேன். இது மாதிரி தண்ணியில போட்டு போட்டு வெறுவதை கொடுத்துல சாப்பாடு போட்டு நல்லா சாப்பிட்டு போடல அந்த முறை வச்சு கொஞ்சம் வளர்ந்து கட்டுது. கரெக்டாக எப்படி சொல்லுவேன் சொல்லுவோம் தெளிவா வரவே இப்ப நீங்க பேசினா பேசுவோம். சரி நீங்க யாரு கேளுங்க கூட తెలుసండి అర్థమవుతుందా? నేను మాట్లాడేది అర్థమవుతుందా? అయ్యా చెప్పేది వింటారా? இத தண்ணியில கொஞ்சமா கொஞ்சமா போட்டு போட்டு உழுது கொடுக்க அந்த மூளை விஷயம் வந்துடுறேன். உங்களுக்கு கை காலெல்லாம் அந்த சொந்த கொடுக்க அந்த சைடு கொடுத்துறேன். அம்மா போய் போன் பண்ணி எனக்கு என்ன பண்ணுவாங்க போன் பண்ணி பதில் கொடுத்துருவியா? அந்த ஒரு பேப்பர் தெரிஞ்சாமா இதே மாதிரி போய் கொடுங்க. நல்லா பேச மூளை வச்சு கொஞ்சம் கம்மி அது சரியாயிடும். எங்க போனீங்க? அம்மா கூப்பிடா போயிட்டு கோயம்புத்தூர் ஆந்திரா குப்பம் குப்பம் பாத்தீங்களா? என்ன பண்ணுது கைய கை வாசி தூக்க முடியும் வருது. அதே வந்துருமாக்கு முன்னாடி கை சரி வருதா? இது மாதிரி வீட்டுல படிக்கணும் சரியா? வருதா? நாள் இருக்கு. இந்த மாதிரி வீட்டுல போயிட்டு கடைகள்ல மஞ்சத்தூள் மூணு போட்டு காய்ச்சி வச்சுட்டு தேய்ச்சிட்டு சுடுதண்ணில கலந்து போட்டு ஒத்த கொடுத்தா கொஞ்சம் ஃப்ரீயா வரும். இல்லைன்னா வராது. நல்லா இருக்கு சொல்றதா இருக்கணும். தெரியாது
வழி இருக்கிற இடத்துல இந்த சுடுதண்ணி ஒருத்தர் தான் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு சூடு தாங்கிக்கணுமா அந்த அளவுக்கு சுத்தம் பண்ணி அப்படி பண்ணிட்டு புரியும் வீட்டுமே பண்ணலாம். தூங்க தூங்க என்னவா எப்படி இருக்க பேச கையை தூக்க முடியுதா தூக்க முடியுது கோயம்புத்தூர் வடவள்ளி என்ன வழிக்காக ஸ்ட்ரோக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஆந்திரா போனேன், பெங்களூர் போனேன், கோயம்புத்தூர் நிறையா சுற்றி பார்த்துட்டேன், வரல. இங்கே வந்து பரவாயில்ல நல்லா இருக்கு. எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க? அதான் ஒரு ரூபா பக்கம் சொல்லிட்டேன். ஐயா கிட்ட மாதிரி பரவாயில்ல, திருப்தியா இருக்கா? ஐயா அது காசு வாங்கினாங்களா? இல்லை இல்லை உங்களுக்கு பரவாயில்லையா இருக்கும்? பரவாயில்ல. திருப்தியா இருக்கா? திருப்தியா இருக்கா? இங்க வந்து திருப்தியாக இருக்கு திருப்தியாக இருக்கு. வலி முன்னாடிக்கு இப்ப எப்படி இருக்கு? அது கம்மியாயிடுச்சு. நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து வேற எங்கெல்லாம் நிறைய செலவு பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ ஐயா கிட்ட வந்ததுலேருந்து நிறைய சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஐயா நல்லா செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதை நான் நம்புகிறேன். ஓகே, எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஆமா ஐயா ஃபர்ஸ்ட் கால் வலி ஸ்டார்ட் ஆச்சு ஐயா. எலும்பு டாக்டர் பார்த்துட்டு அவங்க எலும்புக்கு ஜாயிண்ட் லைட்டா விட்டுருச்சு, எலும்பு தேய்மானட்டாங்க. சரி மறுபடியும் மாத்திரை சாப்பிட்டா அந்த நேரத்துக்கு கேக்குது, மறுபடியும் சரி. அதனால மறுபடியும் இந்த கால் வலி. இப்போ பேக் பெயின் இருக்கு, இப்போ ஷோல்டர். எங்க போற எவ்வளவு வருஷமா எத்தனை வருஷமா போறாங்க? ஒரு வருஷமா தான் இருக்குது டாக்டர் வந்து அது ஒண்ணும் பண்ண முடியாது, தேய்மானத்துக்கு நீங்க மருந்து தான் எடுத்துக்கணும் அப்படின்னா. அந்த மருந்து சாப்பிட்டா வேற மாதிரி யூரின் வர மாட்டேங்குது, மோஷன் போறதுனா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால அது மாத்திரை நிறுத்திட்டேன். வீட மக்களுக்கு சேராது. அதனால இப்ப ரொம்ப வலி, பாதைய உட்கார்ந்தா எழுந்துக்க முடியல, கீழே உட்காரதே கிடையாது. ஃபுல்லா வலி, என்னடா வண்டி டிரைவிங் கூட பண்ண முடியல. கழுத்தை வந்து கை ஷோல்டர் மொத்தம் வலி, கை வலிது நரம்புகள் வலிக்கிறது இதெல்லாம் வலி. இதுக்கான பார்த்தானா இப்போ இல்லைங்க ஐயா, எங்க போச்சு தெரியல ஐயா. குடிச்சிட்டு பாருங்க அந்த கை கால் இருக்கான் பாரு, இருக்கா அவன் சொல்லலாமா காலெல்லாம் எப்படி தொடலாமான்னு கேட்டு பரிசு நீங்க தொடங்க, தெய்வம் தொடர மாதிரி தொடங்க. பேண்ட் போட்டு நிற்கிறியே, எப்படி தொட்டு பண்ணுவான் அது இந்த காலத்துல ஃபர்ஸ்ட் பிரச்சனை இதுவும் அதே மாதிரி. நீயும் நானும் ஒரே பையன், எனக்கும் ஒரு உனக்கும் அதான் ஆமா, எனக்கு ஆத்தா வாய் வரும், எனக்கு வாய் வரும், ஒவ்வொருதான் அதேதான் நானும். வீட்டுல செய்யணும். பரவாயில்ல வைமா, மண்ணாது ரெண்டாவது நீங்க வைமா.
பண்ணணும் வீட்டுல எல்லாம் சரி பண்ண மாட்டியா ஆமா கழுவுங்க பாருங்க தொட்டா சரியாயிருக்கும் உன் பேர் ஓடி எங்க அப்பைய போட்டு கொடுத்தாரு செய்திருக்கா பக்கா ஓடி அது பார்த்தா பாப்பா அப்படியா அரை போயிட்டு போத்தா அது போதா கரெக்ட் வேணுங்க அதே நினைக்கக்கூடாது பரவாயில்லையா நடக்கவே முடியாது இந்த அளவுக்கு முடிவு நடக்கல இப்ப நடக்க புரியுதா முடியுது வரும்போது தாங்கி தாங்கி நடந்தது பரவாயில்லைங்க இப்ப நடக்கிறேங்க அப்படி குடி பார்த்தா குடி போட போங்க எப்படி பிடிக்கிறேன் வரல நீ எப்படி புரியா நீ எப்படி சரி போ நீ அதான் உங்களுக்கு நான் சொல்றேன் நீ எது எல்லாத்தையும் ஹைஜெக் பண்ணு சரி நீ பண்ண ஒரு குறிப்பு செய்யப்பட செய்யணும் மாற்றம் பண்ணக்கூடாது அவனுக்கு அலசி பிடிக்கும் போது தண்ணி பாருங்க கொஞ்சம் கீழே எல்லாருக்கும் வணக்கம். இந்த சின்ன ஐயா தான் எனக்கு பண்ணார். இப்போ நல்லா ஆயிடுச்சு. எனக்கு அவ்வளோ வழியில் வந்த நான் உண்மையாக நல்லா இருக்கு, கண்டிப்பாக நல்லா இருக்கு. நான் வந்து எனக்கு கால் முட்டி வலி, பேக் பெயின் வலி, ஷோல்டர் வலி, எலும்பு டாக்டரை பார்த்தேன். 1க்கு 2 3 டாக்டரை பார்த்தேன்.
மாத்திரை சாப்பிட்டேன், அந்த நேரத்தில் கேட்குது, மறுபடியும் வலிக்குது. அதனால் மாத்திரை மருந்தே எனக்கு வெறுத்து போச்சு. ஐயாது வந்து யூடியூப்பில் பார்த்தேன். வந்து பார்த்தது யூடியூப்பில் பார்த்ததை விட வந்து பார்த்து எனக்கு இதெல்லாம் இந்த சின்ன ஐயா தான் எல்லாம் கொஞ்சம் பண்ணி விட்டாரு. நல்லா இருக்கு, உண்மையாக மகிமை தான். என்னை போல் நீங்களும் எவ்வளோ பேர் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா வந்து பாருங்க, வந்து பயனாடிங்க. கண்டிப்பாக நம்புறீங்க ஐயா. தம்பி பண்ணா போல, ஐயா சின்ன ஐயா பண்ணா போல நல்லா இருக்கு உடம்பு. ரொம்ப நன்றி. புரியுதா? சம்பளங்களே போட முடியாது, இப்ப போடுறேன். சாப்பிட முடியும் வெளியே வந்து மருந்து உள்ள வந்தேன். உட்கார முடியாது, வேணாம் எங்க அக்கா உட்காருனாங்க. இல்ல என்னால உட்காந்து எழுத முடியாது. இப்ப ஐயா வந்து எல்லாம் பண்ண உடனே உண்மைக்கு உட்காந்து சப்ளாங்கோலே நான் போட்டே நான் ஒரு வருஷம் சப்ளாங்கோலே போட முடியாது. மனசு ரொம்ப திருப்தி. சொல்ல பாயத்தோட சொல்லுங்க. எது சொல்றீங்க? எப்படி பாத்தியா? அழுது கூடாதுங்க. அழுது ஆனா கூட நான் ஸ்வீக் வச்சு அழுகுற தான் என் வேலை. என்னதா அழுது கூட ஸ்வீக் வச்சு போறதான். உனக்கு என்ன வேலை சொல்லுங்க. ஐயா அவங்களுக்கு கால் வலி சொல்ல மாட்டாங்க. நான் படப்படம் பேசுறேன். கண்டுபிடிச்சிங்க ஐயா. நான் இப்படி வாய் எங்க அக்கா அமைதியா அமைதியா இருப்பாங்க. இது ஒரு 2 வருஷமா ரொம்ப வருஷம் அவங்க நாளைக்கு இருக்கும் 2 வருஷம் கல்யாணம் பண்ண முடியாது. பொய்யா? கரெக்டா சொன்னீங்க. கல்யாணம் பண்ணி இல்லைங்கய்யா தெரிஞ்சுதான் நிறைய பேருக்கு அவங்க வந்து கஷ்டமா இருக்கு. நீ நல்லா இல்ல லைஃப் நீ போன வரைய பசங்க நீங்க இருந்தா பண்ண முடியும். தான் இருக்கிறாங்க. தாய் மாமா கட்டிருக்காங்க, காசு இவங்க நிலைமைதான் சரியில்லை. நம்ம தேவையில்லாம பிரச்சனை வரும். நாம ஏதாவது பண்ணிக்கலாம் வரும். ஐயா ஒரு மாசம் முன்னாடி வீட்டை விட்டு போயிடுறேன்னு கோச்சிங் போயிட்டாங்க. எடுத்துட்டு போயிட்டாங்க. ஓடவே தெரியாது. ஸ்டார்ட் பண்ணி எத்தனை மாசம் பசங்க சொல்ற கேட்க மாட்டாங்க. வலிதா நாம தண்ணியில போய் கடை போய் படித்தேன். தண்ணியில போட்டு கடை சொல்லிமா படித்தேன்.
ஐயா ஐயா நான் வண்டி ஓட்டி வர முடியல. இப்ப அந்த வண்டி மறக்க முடியாது. ஆவடில இருந்து ஓட்டின்னு வர வண்டி போன் பண்ண சொல்லி எந்த காலேஜ் தாண்டி வட்டீங்க ஐயா அட்ரஸ் தெரியல. இல்ல இப்ப நீ ஆவடி சொன்னீங்களா? ஆவடி தங்கச்சி விடு நேத்தே வந்துட்டேன். டிவில ஆவடின்னு சொன்னோம்மா முன்னாடி சாப்பிடும்போது சொன்னையா சாப்பிடும்போது ஆவடின்னு சொன்னேன் சொன்னா இல்லையம்மா ஆவடிதான் சொன்னேன். இன்னும் உங்க வேலை சொன்னா சொல்லுங்க ஐயா. இது நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். கண்டிப்பா என்ன மாதிரி எவ்வளவு வழியில அவசரப்படுறவங்க கண்டிப்பா அந்த பலன் அது நல்ல விஷயம். அதனால நீங்க ஏன் கேள்வி பண்றதுக்கு நம்ம இல்லாத பழத்தையும் மக்களுக்கு ஐயா நீங்க நல்லா இருக்கீங்க. தம்பிக்கு ட்ரைனிங் எங்கிட்ட சத்தி அமைதி நீங்க இருக்கணும் நல்லா இருக்கும். அமைதி இருக்குது சொல்லுங்க எவ்வளவு பேர் எங்களை போல நோய் நடந்து போத வேமா எப்படி பாய் தர சொல்லுங்க வலிக்குதாங்க இப்ப 2 வருஷம் கால் வச்சு சொன்னீங்கல்ல இப்ப பண்ணது வரல பண்ணாரே எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் இருந்ததை விட எப்படி காலு அந்த நாமத்தை வாங்கி தலையில போட்டு காலையை கூடிய சரியா? என் பேர் காஞ்சனா, நான் ஆவடியில இருந்து வரேன். இந்த தம்பி சின்ன நாங்க யூடியூப்ல பார்த்துதான் வந்தோம். கை வலி வயிறு பிரச்சனையோட வந்த இப்ப இந்த தம்பி சரி பண்ண பிறகு கொஞ்சம் சுமாரா இருக்கு. ஐயா சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இனிமேல் ஹாஸ்பிட்டல் போவேன்னு இருக்காரு. அவரை நம்பி வந்திருக்கேன். எல்லாம் நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். நன்றி ரொம்ப. சின்ன ஐயா நல்லா பண்ணாரு. அவரு கூட இருந்தவரும் நல்லா தண்ணி ஒத்தரெல்லாம் கொடுத்து நல்லா சரி பண்ணி கொடுத்தாங்க. வலி போச்சு ஓரளவுக்கு. முதல்ல கை ரொம்ப சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல் போய் மாத்திரை சாப்பிட்டேன். அது வருது. ஆனா இந்த இப்படி இருக்கு ஜெயிக்க முடியல. கொஞ்சம் பேச குறைய பேசிட்டு அது வேலையை முடியும். கை வச்சு பாருங்க. வருதா வருதா வருதாயா? வேற கால் என்ன இருப்பா எத்தனை வந்து இப்போ ஒரு வருஷம் வரக்குள்ள வரக்குள்ளா அதுல 2 நேரமா அதே சாமி வந்து 3 சாமி தான் வணங்கணும். எல்லா சாமியும் அது தவிர வந்து ஐயா
இந்த காலம் பண்ணுமா அதே போல மாத்திரை போட்டு நடந்து போகுது நடந்து போக வேகமா போக நடந்து நடையா வேகமா எப்படி வாய திறந்து உட்காரு. எனக்கு பல 2-3 வருஷமா வலி தாங்க முடியாமல் இருந்தேன். பக்கத்தில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லி கூப்பிட்டு வந்தார், இந்த இடத்துக்கு போகணும் வாங்க நல்லா இருக்குன்னு. அதனால் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். ஐயா சின்ன ஐயா மூலமா பரவாயில்ல எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க. சாப்பாடெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணி அவங்க காசு கீசு எதுவுமே எதிர்பார்க்கல, ஆளுங்க தான் வேணும்னுட்டு உதவி பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த நன்றி யாருமே மறக்கக்கூடாது. இதை அனுசரித்து எல்லாருமே நீங்கள் வந்து கொஞ்சம் ஒத்துழைச்சி செய்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த விளக்கு லைட்டு இதுக்கு பூவுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குங்க. அதனால் உங்கள் எல்லாரையும் தாழ்மையாக நன்றி கேட்கிறேன். பரவாயில்லையா கொஞ்சம் நல்லா இருக்கீங்க. மோளை ஒண்ணுன்னா பாரியா கூட வாட்ஸ்அப்ல வந்து கூட நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். எப்படியா கமெண்ட் கொடுத்தா நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். குரு போட்டு என்னையா வேற நடந்து போக நடந்து போக வேற நடந்து போக எப்படி வரலையா எந்த வரல விரல் ஆமா அடி அடி எருமையூர்ல இருந்து வரேன். சின்ன ஐயா பார்த்தேன், காலு வலி கொஞ்சம் தேய்ச்சி விட்டாரு, இப்போ பரவாயில்ல. அன்னதானம் போட்டாரு, வயிறார சாப்பிட்டோம், மனசு திருப்தியா இருக்குது. முந்தைய விட இப்போ பரவாயில்ல உடம்பு. சின்ன ஐயா தான் இப்போ எல்லாமே செய்கிறாரு.
திருப்தியாக இருக்குது, ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஐயா விட இவர் நல்லா பண்ணுறாரு. சரி நல்லா இருக்கு. என்ன சொன்னாங்க போறீங்களா? எத்தனை வருஷமா இருக்கு? 10 வருஷமா இருக்குல்ல. போயிட்டாங்க அப்புறம் மாத்தலாம். நான் நடந்து போக நடந்து போக வழி இல்லை போச்சா? போடுங்க சாதாரண அப்படின்னு சொல்லிட்டு படித்தரேன். இந்த கால் உட்காரு.
கையெழுத்துங்க பத்து வருஷமா எனக்கு முட்டி வலி. இப்ப இங்க 2 வாரமா வந்தேன், பரவாயில்ல. அதனாலதான் போன வாரமா வந்து இந்த வாரமா வந்தேன். போன வாரத்தை விட இந்த வாரம் எவ்வளவு மேல நல்லா இருக்கு. 10 வருஷமா எனக்கு வலி இருந்தது, இப்ப வந்து பரவாயில்ல. சின்னையா தான், இந்த தம்பி தான் பண்றாரு, நல்லா பண்றாரு, நல்லா இருக்குது. ஆமா, திருப்தியா இருக்குது, நல்லா இருக்குது. திருப்தியாந்தத்தோடு தான் 2வது வாட்டி வந்தேன் நான். அத்தோட கைவிடியா காவிடியா உனக்கு உட்காந்து போற வேலை தானே. ஆமா, ஏன்னா அவங்களோட நான் பக்கத்துல சரி. ரொம்ப நாளா வலி 10 வருஷமா இருக்கு. இப்ப இந்த சின்ன ஆண்டை வந்து உரி நன தேய்ச்ச பிறகு நல்லா இருக்குப்பா. கொஞ்சம் வலி இல்லப்பா, நல்லா இருக்குப்பா. திருப்தியா இருக்குப்பா. நான் ராமச்சந்திரால பார்த்தேன், கேகே நகர்ல பார்த்தேன். அப்புறம் இப்ப வந்து நான் காவேரி பகுதியில் போய் நாட்டு மருந்து வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். 10-15 வருஷமா இருந்தது. இப்ப வலி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. திருப்தியா இருக்கு. எந்த டாக்டர் போத
இருக்கானே இல்ல வேற என்ன பண்ணுது இருக்கான்னு பாருங்க இருக்கான்னு பாருங்க இருக்கான்னு பாருங்க இருக்கான்னு பாருங்க இல்ல கேள்வி இருக்கானே மூன்றரை மணி 4 மணி வரைக்கும் தூக்கம் வராதுடா தெரியும் அவளை பார்த்து தாயை பார்த்தா வந்து பார்க்கணும் மனசு பாரு போன வாரமே வர வேண்டியது ஆக்சுவலா போன வாரம் வேற அது ரொம்ப நல்லா சப்போர்ட்டுக்காக வேணும் ஏன்னா எங்கிட்ட ஜாஸ்தி பேச மாட்டாங்க அதனால அவரை வந்து நீங்களே வாங்க தம்பியை கொடுத்ததுனால நான் கிளம்பி பிரேக்கப் ஆகிட்டேன் வேற ஒண்ணு இருக்கா இருக்கான்னு சொல்லுங்க எப்பயோ ஒரு இருந்தது இப்ப மாறாது சின்ன வயசுல மாறும் அதுக்கெல்லாம் மாறாது மாறாது சரியா இங்க ஆதம்பாக்கத்துல இருந்து வந்திருக்கேன். என்னோட சகோதரர் வந்து யூடியூப்பை பார்த்துட்டு ஒய்ஃபை கூட்டின்னு வந்தார் முட்டி வலின்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு தடவை தான் வந்து கூட்டின்னு வந்து காமிச்சது. போன வாரத்துக்கு முன்ன வாரம் அவளுக்கு நன்னா தேவையில்லை. ஸ்டேயிங் இந்த 3rd floor 3வது மாடியில் இருக்கா. இது சின்ன வயசு தான், பட் ஆள் கொஞ்சம் பல்கியாக இருக்கனால இறங்கி ஏற ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். இப்போ வலின்னு சொல்லி அழுது வந்து கூட்டின்னு வந்தா நன்னா தேவையாச்சுன்னா சரி நம்மளும் வந்து காமிச்சிட்டு வருவோம். திடீர்னு முதுகு வலிக்கிறாம இருந்தது, கால் டைஸ் எல்லாம் தொடையெல்லாம் வலிக்கிறாம இருந்து அதுக்காக வந்தேன். ஆயில் போட்டு விட்டு எனக்கு எல்லாத்தையும் பண்ணி விட்டார் சின்னவர். பெரியவர் பார்த்துருந்தார் அதை. அதனால நன்னா இருக்கு. இங்கே வந்து இவ வந்து வாயை திறந்து எனக்கு நீங்கள் அதை பண்ணுங்கோ இதை பண்ணுங்கோலாம் கேட்கல. நம்மளால முடிஞ்சது வர்றவாளுக்கு வயிறார சாப்பாடு போடுறது. அதனால நம்ம ஊரை கட்டி யானையை கட்டி தீனி போட முடியாதுங்கிற மாதிரி எல்லாருக்கும் நம்ம பண்ண முடியாது. நம்மளால முடிஞ்சு நம்மளால ஒரு அரிசி அந்த மாதிரி நம்மளால முடிஞ்சது என்ன உண்டோ அதை நம்ம பண்ணிட்டு போகலாம். நீ இவ்வளோ கூடு அவ்வளோ கூடு அதை கொண்டு அதெல்லாம் கேட்கல. நேராக பண்ணுறார், பண்ணி விடுறார், பண்ணி விட்டு கேட்குறார். ஸோ இப்போ இன்னைக்கு பண்ணி விட்டுருக்காரு. இதுக்கப்புறம் இந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்குங்கிறத பார்த்து திருப்பி வர்றது வராது நம்ம சௌரியம். வந்தோம் அப்படின்னாக்கா மேற்கொண்டு இன்னும் நல்லா க்யூர் ஆகிறதுக்கு நல்லா வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம அப்போதான் உணர முடியும். ஏன்னா ஒரு வாரம் வந்திருக்கோம், இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு அவர் பண்ணினதுலேருந்து இதுக்கப்புறமா அது எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம உணர்ந்தாதான் அது சொல்ல முடியும். அடுத்த தடவை வரும்போது இன்னும் நல்லா சந்தோஷமா சொல்லணும். நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கார். எல்லாருக்கும் அணுகப்படணும். அந்த பகவானோட அனுகிரகம் பரிபூர்ணமா அவருக்கு தேகத்தில் நிறைய தெம்பு கொடுத்து இன்னும் நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ணி முடியாதவா ஏழைப்பாளையெல்லாம் ஒத்தாசை பண்ணு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். பார்வதி பதகே ரகர மகாதேவம். நிறைய இருக்கு. இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஜனங்க வந்து ரொம்ப அல்லாடுறது, ரொம்ப அல்லாடுறது. ஆஸ்பத்திரிக்கு போனா கொடுக்குறான்.
கொஞ்சம் இல்லை நெஞ்சம் இல்லை மொட்டை உறிஞ்சி எடுத்துடுற அதனால ஒண்ணுமே பண்ண மாட்டேங்குது. நம்ம வீடியோ போடுறோம். நம்மளால முடிஞ்சது அந்த ஒட்டாசு உன்னால முடிஞ்ச சர்வீஸை நீ மக்களுக்கு பண்ணிட்டே இருக்கு. முக்கியமா சாதம் நடக்கும்போது இருக்கான்னு பாரு அப்படி நடக்கும்போது வரணும் இல்லையா? வேற ஒண்ணும் நல்லா இருப்பீங்க போங்க. என்னாலும் முடிஞ்சது ஹோம் இப்போ போட்டாது கொஞ்சம் தெய்வத்தை இருக்கா நடக்கும்போது ஒண்ணு இல்ல உட்கார முடியும் அப்படி வீட்டுல பண்ணணும்னா டெய்லி பயிர் தான் இருக்கு. பாப்பா சொல்லுங்க டெய்லி போன் நினைக்க மறந்து டெய்லி பயிர் தான் இருக்கு. ஆயில் போட்டு டெய்லி மறந்து ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் வீட்டுல போயிட்டு பேசிட்டு தண்ணி மொத்தம் தூதிக்கு பக்கம் வருகிறேன். இப்போ வந்து 3 நாளைக்கு வந்துட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு நல்ல சாப்பாடு ஒரு செய்கிறாங்க. நல்லபடியாக இருக்குது. நம்ம கையிலேருந்து தான் போட சொல்ல கம்பல் பண்ணி எதுவுமே சொல்லலை. கையிலேருந்து தான் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து நல்லா இருக்குது. நான் நினச்சேன் உடனே கிளம்பி வந்துட்டே இருப்பேன். வந்து தம்பி தான் பார்த்தாரு. நல்லா இருக்குது. சொன்ன மாதிரி ஆயில் போட்டு செஞ்சு இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா திருப்தியாக இருக்குது. ஐயா மாதிரி நல்லாவே இருக்குது. நான் நினைத்தானே ராமனே போடும் நைட்டு போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். நல்லா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். அப்பா அப்பா அவர் வழி பரவாயில்லையா? இந்த மாதிரி பண்ண படிக்கிற வீட்டுல பண்ணிவிடுங்க. ஊர்ல கீழே விழுந்தா நம்ம கால சுத்திக்கிச்சுன்னா எப்படி வச்சுடுறாங்க. அது மாதிரி நல்லா வச்சு நம்ம கடை வச்சு அதாவது கொஞ்சம் ஊத்தியா சரியா நானே சொன்னேன் தனி குடிச்சு
கொஞ்சம் நீ வழி தானதான் அவங்களும் காட்டுவாங்க, நல்லா பண்ணுவாங்க, அப்ப சீக்கிரம் சரியாகும். அந்த அவார்டு அவார்டு போயிட்டு சொல்லுங்க. அதனால நல்லா என்ன பண்ணி செய்யறாங்க. இல்ல நீ போட்டு அதுக்கு நீ செய்ய சொல்லுங்க. கேமரா அதே ஆயிட்டு தவிர எல்லாம் வாங்க அதான் பண்றாரு. போட்டு வந்து போயிடுமா போயிட்டா போன திரும்புவா கொஞ்சம் மாதம் கையில் நீ வச்சு போதா போவா வீட்டுல வீடா இந்த மாதிரி வீட்டுல படிக்கும். எந்த காலம் எந்த காலம் அடிக்கிறதா அழுக்கூடாது அழுகாத அழுக்கூடாது அழுக்கூடாது சொல்லிட்டானே அழுவாதா எல்லாம் சரி கொஞ்சமா நாம சாப்பிடு. என்னோட எவ்வளவு பரவாயில்ல இப்ப நாம சாப்பிடு இருக்கு. வரல கையில்
இது பணப்பா நடுவது நீயே அப்பப்ப பண்ணிக்கிட்டு அது மாதிரி போறபோது வீட்டுல நானும் பண்ணிக்கிட்டு அவன் வீட்டுக்கு போனீங்க எனக்கு வந்தேன் வீட்டுல நீ பண்ணிக்க இப்ப பாரு எப்படி பாரு எப்படி வச்சு வரல இப்படி அந்த மாதிரி பண்ணா ஒரு நாள் பேச மடங்கு போது அப்படியே நிறுத்தணும் படிச்சதா பண்ணியா இல்லையா திரும்ப நீயே செஞ்சு அப்படி நீயா கொஞ்சம் திருப்பணும் நீயா திருப்பணம் வழிக்குதான் அவன் கொஞ்ச நேரம் போயிடும் வழி குறைச்சால் பாரு கைய வேலை வருதா அது மாதிரி வீட்டுல பண்ணோம்னா இது போயிட்டு வாங்கிட்டானா ஏன் எழுதுற எந்திரி வா வா எந்திரி கைப்பிடி எந்திரி நில்லு நேரம் நில்லு நேரம் நில்லு நில்லு நடந்து வா அனுப்புற நடந்து வா கைவிடி வா ஒரே ஒரு நிமிஷம் வா நடந்து வா வா திரும்ப கைவிடு நடந்து வா என்ன பாரு அங்க பாரு நடந்து வா அதுடா நடந்து வா நடந்து வா நடந்து வா நடந்து வா என்னம்மா பாத்தியா நடந்து வா வா உட்காரு அதெல்லாம் கேட்கிறேன்
அவங்க செய்ய கொஞ்சம் வழி தாங்கிப்பீங்க. அவங்க செய்யட்டும். எங்க வழியுது முதல்ல எங்க இருக்குன்னு பாடம் ஆயிட்டானே. போயிட்டா வீட்டுல போய் படம் கை வச்சு மேல வீட்டு மழை வீட்டு நூத்து நூத்தி நைஸ் அது கொண்டு வந்து வீட்டுல வந்து வழி இருக்கும். இல்லையா ஒரு வரலாம் பண்ண வந்து அந்த வரல எப்படி இருக்குது நல்லா இருக்கும். அதுக்கு கையெழுத்து எடுத்துக்கிற நல்லா இருக்கு. கையை வச்சு எல்லா கடமையும் செய்யற மாதிரி வீட்டுல விடாம செய்யுங்க இந்த மாதிரி. அடிக்கிறாங்களா திட்டாங்களா அழுகாத நான் பாக்கிறேன் சொல்றேன். ஏதோ இது அழுகல கொண்டாடி திட்டம் அழுகுதா கால் பண்ணுதா தடுத்தா அடிக்குதா சரி கால் பண்ணுதா சின்ன குழந்தை அழுகாத அதை சரி சொல்லி விடலாம். ஏன்னா உங்களுக்கு கஷ்டம் சாப்பாடு வையாதீங்க
அது சொல்றேன் அவனை கட்டிட்டு மாறு அடிக்கிட்டு நான் அப்புறம் எல்லாரும் போய் கட்டிட்டு தான் மாறு அடிச்சேன் அது மாதிரி ஐயா சொல்லிருக்காரு சரி சார் வெளியே சொல்றேன் இப்போதைக்கு அவங்க தான் நம்ம அதை செய்யாத ஒண்ணு கஷ்டம் தப்புல அவங்க அழுத ரெண்டு வேலைக்கு போற மனுஷன் தான் முடியுங்க கொஞ்சம் கொண்டு போய் படிக்கிறது கையை பிடிச்சி நீ பண்ணிடு கையெடு கையெடு இழு 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 பார்த்தா அந்த மாதிரி படிப்படி எவ்வளவுதான் முடியும் செஞ்ச மாதிரி யாரும் படிக்கிறது தெரியுதா ரத்தோட நடுவுல இது மாதிரி பண்ண போனா ரத்தோட ஓடி சினிமா தேட மாட்டேங்கிறீங்க ஏமா நடந்து வா போய் விட விடாத அப்படியே வா இங்க பாய் வா நடந்து வா நடந்து வா நடந்து வா நடந்து வா நடந்து வா பரவாயில்லையா ஓகே அப்படியே No, no, ya no puede. ஐயா உண்டி ஐயா நான் போரூர் ஐயா கூட பண்ணுறேன். ஞாயிற்றுக்கிழமை வாரத்தில் ஒரு நாள் தான் பண்ணிட்டு வரேன்.
நான் வந்து பப்ளிக்கு தான் பண்ணுறேன், மக்கள் முன்னாடி உட்கார வச்சு தான் நான் பண்ணுறேன். நான் தனியாக எதுவும் பண்ணுறதில்ல. நான் வந்து வர மக்கள் வந்து அழுதுட்டு வராங்க, இங்கே வராரு அன்னம் போட்டுட்டு அவங்க வழியை எடுத்து வர்றேன். ஆனால் என்னுடைய காசு இல்லை. அதேமாரி நிறைய மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் சொல்ல தப்பாக வச்சுக்கிறேங்க, கணவர் கைவிடப்பட்டாலும் குழந்தை வச்சு கஷ்டப்படுறாங்க. ஐயா எனக்கு சாப்பாடுகள் இருக்கிறாங்க, நான் தரேன். ஆனால் என்னுடைய பொருள் கிடையாது, மக்கள் தராங்க. மக்கள்கிட்ட வாங்கி நான் மக்களுக்கு சேவைப்படுத்திடுறேன். அதேமாரி மக்களுக்கு வந்து சில குழந்தைங்களுக்கு ஆசிரியர் காசுன்றாங்க கொடுக்குறேன், சில பேர் பஸ்ஸுக்குன்றாங்க. என்னால் முடிஞ்சதை நான் கொடுத்து வரேன். ஆனால் என்னுடைய உழைப்பில் கிடையாது, மக்கள் தராங்க, அதை வச்சு இருக்கிறத நான் கொடுத்து தரேன். இல்லைன்னு என் பழக்கத்தில் சொல்கிற பழக்கமே கிடையாது இது வரைக்கும். ஒரு 1000 போது 500 கொடுப்பேன், 500 போது 100 இருக்குது கொடுத்துட்டு அது எதாவது பண்ணி தரேன். அப்படியே நீங்கள் ஏதாவது தர்மம் பண்ணுறத சொல்லுங்கள், நான் ஃபோன் நம்பரை தரேன். அவங்களுக்கு கூட செய்ய எனக்கு கூட சேட்டிங் போகிற பரவாயில்ல. நிறையா பேர் கஷ்டப்படுறாங்க, மக்களுக்கு சாப்பாடுக்கு பசங்களுக்கு சாப்பாடு முடியாமல் ஒன்றும் பண்ண முடியாமல் அவசப்படுறாங்க. ஏதாவது முடிஞ்சுன்னா உங்களுக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்பர் தரேன். என் நம்பருக்கு அனுப்பிச்சாலும் சரி, இல்லை நான் அவங்க நம்பரும் தரேன், அவங்களுக்கு கூட அனுப்பிச்சா கூட சந்தோஷம் தான். ஐயா உண்டியா.